40 நாட்களுக்குள் இது நடந்தே தீரும். அதாவது மேசம் இது 12 ராசிகளில் முதலாவது ஆரம்பம், ஆற்றல், ஆட்சியின் அடையாளம். மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் தீயிலிருந்து உருவானவர்கள் போல ஒரு அசாதாரண ஆற்றலுடன் பிறக்கிறார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் தலைமை ஏற்கும் குணம் அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். அவர்கள் எப்போதும் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுவே இவர்களின் இயல்பு. மேசராசிக்காரர்கள் ஒரு வார்த்தையில் வர்ணிக்கப்பட வேண்டுமென்றால் வீரம், வேகம், வலிமை. அவர்கள் ஒரு புது வழி காட்டும் தலைவர்கள். மற்றவர்கள் பின் செல்வார்கள், ஆனால் மேசம் வழிகாட்டுவார்கள். அவர்கள் போராட்டம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறும் வரை விடமாட்டார்கள். அதேபோல் மேசராசிக்காரர்கள் மிக வேகமான முடிவுகளை எடுப்பார்கள். அவர்களின் உள்ளம் அன்பு நிரம்பியிருந்தாலும் அவர்களின் வெளிப்பாடு சற்று தீவிரமாக இருக்கும். அவர்களுடைய ஆவி ஒரு போர் வீரனின் ஆவி. அவர்கள் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். இவர்களின் மனதில் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அதுதான் அவர்களை என்றும் இளமையாக வைத்திருக்கும். அவர்களிடம் ஒரு முயற்சி என்ற தீயும் நம்பிக்கை என்ற நெருப்பும் எப்போதும் எரிகிறது. அந்த 2 சக்திகளால் அவர்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அதே போல மேசராசியின் அதிபதி செவ்வாய். இந்த கிரகம் ஆற்றல், தைரியம், வெற்றி, முயற்சி, ஆட்சி ஆகியவற்றின் பிரதிநிதி. செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மேசராசிக்காரர்கள் பிறரின் தலைவனாக மாறுவார்கள். அவர்கள் இராணுவம், போலீஸ், நிர்வாகம், அரசியல், தொழில், விளையாட்டு போன்ற துறைகளில் பிரபலமாவார்கள். செவ்வாய் இவர்களுக்கு கொடுக்கும் சக்தி சிந்தித்ததை செய்ததை வெல்லு. அதே நேரத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆகியவை நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம், செல்வம், மகிமை ஆகியவை சேரும். ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பல தடைகள் சந்திப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் தோல்வியால் தாழமாட்டார்கள். அவர்களின் நம்பிக்கைதான் அவர்களின் ராஜயோகம். அவர்கள் தோற்றாலும் எழுவார்கள், விழுந்தாலும் பாய்வார்கள், இறுதியில் உச்சியில் நிற்பார்கள். அவர்களின் ராஜயோகம் 28 வயது முதல் 35 வயதுக்குள் மலரும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பாதையை முழுமையாக மாற்றிவிடுவார்கள். அவர்களின் பெயர் வெளிச்சமாவதோடு அவர்களை எதிர்த்தவர்களே பின்னர் பாராட்டுவார்கள். அந்த வகையில் அவர்கள் எங்கு சென்றாலும் தங்களின் திறமையால் மேலே வருவார்கள். அவர்களுக்கு பொருத்தமான துறைகள் அரசியல், நிர்வாகம், போலீஸ், இராணுவம், தொழில் முனைவோர், கட்டுமானம், விளையாட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், திரைப்படம், மீடியா, ஊடகம், சமூக சேவை, கல்வித்துறை. அவர்கள் வேலைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல, அவர்கள் வேலையை உருவாக்குபவர். அவர்களின் ஆற்றல் குழுவை ஊக்கப்படுத்தும். அதனால் அவர்கள் சிறந்த லீடர்களாக பார்க்கப்படுகிறார்கள். மேசராசிக்காரர்களுக்கு பணம் வந்து போகும் வேகம் அதிகம். அவர்களுக்கு வாய்ப்புகள் தாமாக வந்து சேரும். ஆனால் சில சமயம் அதிரடி முடிவுகளால் இழப்புகள் ஏற்படலாம். ஆனால் அவர்கள் அடுத்த வாய்ப்பை 10 மடங்காக பயன்படுத்துவார்கள். சூரியன் அல்லது குரு நல்ல நிலையில் இருந்தால் அரசாங்க ஆதாயம், நிலம், வியாபாரம், பெரிய நிறுவன இணைப்புகள் ஆகியவை கிடைக்கும். அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நாள் பணத்தை தேடும் நிலை இருந்து பணம் அவர்களை தேடும் நிலை வரும். ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிக தீவிரமானது. அவர்கள் உண்மையான அன்பை தேடுவார்கள், ஆனால் அவர்கள் சுதந்திரத்தையும் மதிப்பார்கள். அவர்களுக்கு பொருந்தும் துணைவர் தைரியமானவர், புரிந்து கொள்ளக்கூடியவர், அவர்களின் கனவுகளை ஆதரிப்பார். திருமணத்திற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் இரட்டிப்பு அளவில் உயரும். அன்புக்காக போராடும் திறன் இவர்களுக்கு உண்டு. ஆனால் அவர்கள் போல நம்பிக்கை கொண்டவரை பெற்றால் வாழ்க்கை முழுக்க ஒளிர்வார்கள். அதிலும் முக்கியமாக தெய்வம், ரத்தினம், மந்திரம் அவர்களின் அதிர்ஷ்ட ஆயுதங்கள். குறிப்பாக அதிர்ஷ்ட தெய்வம் முருகன், ஹனுமான், கார்த்திகேயன். மந்திரம் ஓம் ஹனுமதே நமக. தைரியம், வெற்றி, எதிரிகள் அழிவை தரும். ரத்தினம் மாணிக்கம், சூரிய சக்தி வலிக்கும், தன்னம்பிக்கை, புகழ் தரும். அதிர்ஷ்ட நாள் செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, ஆரஞ்சு, தங்கம். அவர்கள் இந்த ரத்தினத்தை அணிந்தால் உள்ளே இருந்த தீ வெற்றியாக மாறும். இதற்கு உதாரணமாக 2025 2030 என்பது மேசராசிக்காரர்களுக்கு வெற்றியின் தங்க யுகம். 2025 2026 செவ்வாய் மற்றும் குரு இணைப்பு, தொழிலில் பெரிய முன்னேற்றம், பதவி உயர்வு. 2027 வெளிநாட்டு வாய்ப்பு, புதிய வியாபாரம் தொடக்கம். 2028 குடும்பத்தில் மகிழ்ச்சி, சொத்து சேர்க்கை. 2029 2030 பண அதிர்ஷ்டம், உச்சம், புகழும், பெயரும், வானளவு உயரும். மேசராசியின் மறைவான வல்லமை. அவர்கள் தோற்றாலும் மனம் தளர மாட்டார்கள். அவர்களின் ஆவி தீயை விட வலிமையானது. அவர்கள் பிறருக்கு கருணையுடன் இருப்பார்கள், ஆனால் தங்களை பற்றிய கனவுகளில் சமரசம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் முடிவில் ஒரு விஷயத்தை நிரூபிப்பார்கள். வீரம் இருந்தால் விதியும் மாறும்.
அந்த வகையில் மேச ராசிக்காரர்களின் ஆன்மீகம் மற்றவர்களைப் போல் அமைதியானதல்ல. அது உள்ளே எரியும் தீயின் ஒளி. அவர்கள் தெய்வத்தை பயமாக அல்ல, தைரியமாக நேசிப்பவர்கள். அவர்களுக்கு ஆன்மீகம் என்பது சத்தமில்லாத பிரார்த்தனை அல்ல, அது செயலில் வெளிப்படும் பக்தி. அவர்கள் தங்கள் நம்பிக்கையை செயலாக மாற்றுவார்கள். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தெய்வம் கடைசியில் வெற்றி தரும். மேசராசிக்காரர்கள் தியானத்தில் அமரும் போது கூட அமைதியாக இருக்க முடியாது. ஆனால் தங்களின் உள்ள ஆற்றலை ஒரு நோக்கத்தில் திருப்பும் போது அது ஒரு தெய்வீக சக்தியாக மாறும். அந்த சக்தி அவர்களுக்கு ஒரு அந்தரங்க ஆசீர்வாதம் போல செயல்படும். ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் உடல் ரீதியாக பலவானவர்கள். செவ்வாய் அதிபதி என்பதால் அவர்களின் உடலில் இரத்த சுழற்சி வறுமையாக இருக்கும். ஆனால் அதே செவ்வாய் கிரகம் சில நேரங்களில் உடல் சூடு, கோபம், இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் அவர்களுக்கு தேவையானது தண்ணீர் அதிகம் குடித்தல், அதிக புரதம், பழம், காய்கறி உணவு, சீரான உடைப்பயிற்சி, யோகா, பிராணாயாமம். அவர்களுக்கு உடலை ஆட்சி செய்வது என்பது தங்களின் விதியை ஆட்சி செய்வதற்கு சமம். ஏனென்றால் அவர்களின் உயிர் ஆற்றல் எப்போதும் தீ போல இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தினால் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். அங்காரக மங்களகன் மேசத்தின் அதிபதி. ஓம் அங்காரகாய நமக என்ற மந்திரம் செவ்வாய்க்கிழமைகளில் 108 முறை சொல்லினால் தொழில், நிலம், ஆரோக்கியம் அனைத்தும் மேம்படும். சுப்பிரமணியம் சுவாமி அல்லது கார்த்திகேயன் போர் வீரனாக ஆசிர்வதிப்பவர். இவர் வழிபாடு மேசராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் பாக்கியம் தரும். அதேபோல் மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட ரத்தினம் மாணிக்கம். இது சூரியனின் சக்தியை தாங்கும் ரத்தினம். இதை தங்க மோதிரத்தில் வைத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 8 மணிக்குள் அணிந்தால் மன வலிமை பெருகும். புகழ், பதவி, அதிகாரம், தன்னம்பிக்கை உயரும். வாழ்க்கையில் முக்கிய திருப்பம் தொடங்கும். அவர்களுக்கு 2ஆம் அதிர்ஷ்ட ரத்தினம் கர்னேலியன். இது செவ்வாய் சக்தியை அதிகரித்து துணிச்சலை தரும். மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சிம்மாசனம் ஏற்றம் போல இருக்கும். அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் உயர்ந்ததே போவார்கள். அதிர்ஷ்டம் வெடிக்கும் முக்கிய ஆண்டுகள்: வயது 24 முதல் முக்கிய வெற்றி, கல்வி அல்லது தொழிலில் பெரிய வெற்றி வாய்ப்பு. வயது 28 செவ்வாய் சக்தி முழுமையாக செயல்படும் ராஜயோகம் தொடக்கம். வயது 32 35 சொத்து, பதவி, புகழ் ஆகியவை சேரும். வயது 41 44 வாழ்க்கையின் தங்க யுகம், பெயர் உலகம் அறியும். வயது 50க்கு மேல் ஆன்மீக ஒளியுடன் நிரந்தர அமைதி. இவர்கள் பிறந்ததே சாதிக்க வேண்டி என்பதற்காக. அவர்கள் தங்கள் வாழ்க்கை முடிவில் நான் என்ன நினைத்தேனோ அதைத்தான் ஆனேன் என்று பெருமையாக சொல்வார்கள். அதேபோல் மேசராசிக்காரர்களின் மன வலிமை மற்ற ராசிகளால் ஈடு செய்ய முடியாதது. அவர்கள் அழுதாலும் போராடுவார்கள், விழுந்தாலும் எழுவார்கள், நொந்தாலும் சிரிப்பார்கள். அவர்களுடைய உள்ளம் ஒரு இரும்பு மனம். அவர்கள் நம்பிக்கை வைத்து போராடும் விஷயத்தை விதி தடுக்க முடியாது. அவர்களின் மனதில் உள்ள தீயை தெய்வம் நம்பிக்கையாக்கும் போது அவர்களை யாரும் நிறுத்த முடியாது. அவர்கள் உருவாகும் ஒரு நாளில் உலகமே அந்த ஒளியை உணரும். அதாவது மேசராசி லக்னக்காரர்களுக்கு லாபஸ்தானம் 11வது இடத்தில் சந்திரன், ராகு சேர்க்கை நல்ல அமைப்பு கிடையாது. சளி தொந்தரவு, நுரையீரலில் நீர் கோர்ப்பது போன்றவை ஏற்படும். வீட்டில் இருப்பவர்களின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பணம் திருட்டு போகும் வாய்ப்புள்ளது. நண்பர்களால் வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. ஆன்லைனில் பணத்தை இழக்கும் அபாயமும் ஏற்படும். கால் முட்டிகளில் அடிபடும் அபாயம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இரவு நேரத்தில் பயணம் செய்வது ஆபத்தை தரும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சந்திரனும் ராகுவும் உங்களுக்கு மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும். மூத்த அண்ணன், தம்பி, அக்காவால் பாதிப்புகள் ஏற்படும். எதை நம்புகிறீர்களோ அதன் மூலம் இழக்கும் வாய்ப்புண்டு. எதையுமே கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத உறவுகளில் இருப்பவர்களுக்கு பெயர் கெடும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை. மூத்தவர்களிடம், அதிகாரிகளிடம் நண்பர்களாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு. பண இழப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளது. விட்டமின் குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் சூழல் உண்டாகும். சந்திர கிரகண பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க 12 ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம்தான். பூரண கும்பம் போன்ற கலசத்தில் நெல் பயிர்களை போட்டு தர்ப்பப்பை துண்டு 11 ரூபாய் தட்சணை வைத்து பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு தானம் செய்வது கிரகண தோஷம் நிவர்த்தியாகும். மேசராசிக்காரர்கள் கலசத்தில் பால் ஊற்றி வழிபடுவது கூடுதல் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மேசம் ராசிக்காரர்களே, பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தும். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரம், பணம், புதிய தொழில் தொடர்பான கவலைகள் எல்லாமே தீரும் காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் நீங்கும். தொழிலில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள், சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து தெளிவு பெறுவீர்கள்.
அடுத்ததாக குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது. வெளியில் நடக்கும் விஷயங்களுக்காக குடும்பத்தில் கடும் சொற்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது. காதல் அமைப்பில் இருப்பவர்கள் இணக்கமாக செல்வதும் நல்லது. உங்கள் துணைவுடன் நேரம் செலவழித்து பொறுமையாக அன்பாக பேசுவதும் நல்லது. இல்லையென்றால் தேவையில்லாமல் பிரச்சனைகள் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். கடல் கடந்த பயணத்திற்கான திட்டமிடுதல் மூலமாக நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கும் யோகம் உண்டாகும். கழுத்து, முதுகு, கை, கால் வலி ஏற்படும் வாய்ப்புள்ளது. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சுப காரியத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேம்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். துர்க்கை வழிபாடு சந்தோஷத்தையும் மன அமைதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அபிராமி அந்தாதியை படித்து வந்தால் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அற்புதமான மாதமாகவே இருக்கும். குறிப்பாக குடும்ப உறவு மற்றும் காதல் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாதமாக அமையும். தேவையற்ற மன வருத்தம் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய மாதமாக இருக்கும். இதனால் முடிந்தவரை அனைவரும் அணைத்து செல்வது நல்லது. முடிந்தவரை ஈகோவை விடுத்து இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பெண்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் காதலை வெளிப்படுத்த சாதகமற்ற மாதம். காதலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற மனக்கஷ்டம் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. அதேபோல் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பாக சவால்கள் நிறைந்திருக்கும். அது மட்டுமில்லாமல் உங்கள் மீது குற்றச்சாட்டு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பழிக்கு ஆளாக நேரிடும். அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் வகையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர்கள். தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் கொள்ள முயற்சி செய்யுங்கள். வேலை தொடர்பான நேர்முக தேர்வில் மிகவும் கவனத்துடன் அணுகவும். தொழிலதிபர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெற காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்காது. நிதிநிலை மேம்படும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் செலவுகளும் துரத்தும். அதனால் சூழலை உணர்ந்து செயல்படுவதும் நல்லது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பர்களுக்கு உதவ முன்வடுவீர்கள். பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும். வணிகஸ்தர்கள் பணம் முதலீடு செலவுகள் தொடர்பாக சரியான திட்டமிடல் அவசியம். மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியமும் தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டிய மாதம். கால்வலி, நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களின் வாழ்க்கை முறையில் கவனம் தேவை. உங்கள் உடலுக்கு ஏற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. எண்ணெய் உணவுகளை தவிர்க்கவும். சர்க்கரை நோயாளிகள் பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காய்ச்சல், தொண்டை வலி போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். அதாவது மேச ராசிக்காரர்களின் திருமணம் தாமதமாக நடந்தாலும் அதிர்ஷ்டம் மிகுந்ததாக அமையும். அவர்கள் வாழ்க்கை துணை அவர்களுடன் இருப்பது மட்டுமல்ல, அவர்களின் கனவுகளுக்கு பின்னால் இருக்கும் நிழலாக இருப்பார். சில நேரங்களில் தங்கள் துணைவியின் வழியாகவே அவர்களுக்கு வெற்றியும் உயர்வும் வரும். அவர்களுக்கு பொருத்தமான ராசிகள் சிம்மம், தனுசு, மிதுனம், கும்பம். இந்த ராசிகளுடன் சேர்ந்தால் அந்த திருமணம் ராஜயோக தம்பதி வாழ்க்கை ஆகும். அவர்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு பயணம். அதில் காதலும் வாதமும், ஆனால் அதைவிட அதிகமான ஒற்றுமையும் அனுதாபமும் இருக்கும். சிறு சண்டைகள் அவர்களின் உறவை வழிப்படுத்தும். சிறு பிரிவுகள் அவர்களின் பாசத்தை ஆழப்படுத்தும். அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த நேசம் கடைசி வரை உடையாது. மேசராசிக்காரர்களின் வீட்டில் சில நேரங்களில் சத்தம் இருக்கும். சில சமயம் சிரிப்பும், சில சமயம் சண்டையும். ஆனால் அந்த வீட்டின் இதயம் எப்போதும் அன்பும். அவர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பது ஒரு போராட்டம் போல. அவர்களுக்கு வீடு என்பது ஒரு ஆலயம். அந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய இராணுவ வீரர்கள் போல. அவர்கள் தங்கள் பெற்றோர்களை மிகவும் மதிப்பார்கள். அவர்களின் குடும்பத்தில் ஒரு வீர மரபு காணப்படும். அதாவது தைரியம், நம்பிக்கை, நேர்மை ஆகியவை தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படும். மேசராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் மிக ஆழமான பாசம் கொண்டிருப்பார்கள். அவர்கள் தங்கள் காதலை வெளிப்படுத்தும் விதம் சில சமயம் கடுமையாக இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் உண்மை, நான் உன்னை இழக்க முடியாது. அவர்கள் தங்கள் துணைக்கு பாதுகாப்பாக நிற்பார்கள். அவர்களின் கனவுகளை நிஜமாக்கும் சக்தியாக இருப்பார்கள். அவர்களின் உறவுகளில் ஆழமான ஈர்ப்பு, தெய்வீக இணைப்பு மற்றும் உணர்ச்சி தீ இருக்கும். அவர்கள் துணைக்கு தேவையானது பொறுமை, புரிதல், நம்பிக்கை. அவர்களை புரிந்து கொள்ளும் துணை ஒருவர் இருந்தால் அந்த தம்பதியர் இரு உடல்கள் ஆனாலும் ஒரு ஆன்மா போல வாழ்வார்கள். மேசராசிக்காரர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் மிகவும் புத்திசாலி, திறமை அல்ல மற்றும் ஆற்றல் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களின் பெற்றோர்களின் தைரியம், ஆர்வம், போராட்ட ஆவி ஆகியவற்றை தந்தை அல்லது தாயிலிருந்து பெறுவார்கள். பிள்ளைகள் வெளிநாட்டு கல்வி, தொழில் அல்லது அரசாங்க நிலைகளில் பிரகாசிக்க வாய்ப்புகள் உண்டு. அவர்களால் குடும்பம் பெருமை அடையும். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் வழியாக தெய்வ பாக்கியம் வந்து சேரும். ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தைரியமாக சுய நம்பிக்கையுடன் வளர்ப்பார்கள். அந்த பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களின் பெயரை உலகம் அறிய வைக்கும்.
அவர்களின் இதயம் தீ போல, ஆனால் அந்த தீ அன்பாக எரியும். அவர்கள் காதலிப்பது தீவிரம், திருமணம் செய்வது அதிர்ஷ்டம், குடும்பம் அமைப்பது ஆசீர்வாதம், பிள்ளைகள் பெறுவது தெய்வ பாக்கியம். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அன்பு, வீரியம் மற்றும் உண்மை ஒன்றாக கலந்த தெய்வீக காதல் கதை. மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை சுவாரஸ்யம் நிறைந்தது. அவர்கள் ஆரம்பத்தில் பல தடைகள், போட்டிகள், குறை கூறல்கள், தோல்விகள் எல்லாம் அனுபவிப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் பின்னால் போக மாட்டார்கள். அவர்களின் தீயான முயற்சிதான் அவர்களை உச்சிக்கு கொண்டு போகும். அவர்கள் பணியிடத்தில் முன்னோடி, தலைவன், வழிகாட்டி. அவர்களிடம் இருப்பது தைரியம், விரைவான முடிவு, எதிரிகளை எதிர்கொள்ளும் மனவலிமை. அதனால் அவர்கள் எந்த பணியிலும் சாதாரண ஊழியராக அல்ல, தலைவராக உருவாகுவர். படை, காவல்துறை, பாதுகாப்புத்துறை, இயந்திரவியல், கட்டிடக்கலை, வாகனத் தொழில், துறைமுகங்கள், விளம்பரம், திரைப்படம், அரசியல், விளையாட்டு, உடல்நலம், உடைப்பயிற்சித்துறை, சொத்து, நிலம் மற்றும் வியாபார மேலாண்மை. அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் தீயாகவே ஜொலிப்பார்கள். மேசராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் மந்தமாக ஆரம்பித்து வெடிப்பாக வளரும். அவர்களுக்கு ஆரம்பத்தில் சேமிப்பு குறைந்தாலும் 30 வயதிற்கு பிறகு பணப்பாய்ச்சி மிக வேகமாக அதிகரிக்கும். அவர்களின் செல்வம் தங்கள் முயற்சியால் உருவாகும். அவர்களுக்கு பிறரின் உதவி தேவையில்லை. அவர்கள் சொந்த கைகளால் வெற்றியை உருவாக்குபவர்கள். மேலும் அவர்களுக்கு ஒருமுறை பணம் வரத் தொடங்கினால் அது நின்றுவிடாது. அவர்கள் நம்பிக்கையுடன் முதலீடு செய்தால் சொத்து, வீடு, நிலம், வாகனம் அனைத்தும் விரைவில் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய், ஞாயிறு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 1. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, செம்பு, தங்கம். இந்த நிறங்கள் அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு சக்தி தரும். மேசராசிக்காரர்களின் ஜாதகத்தில் பல நேரங்களில் செவ்வாய் பிளஸ் சூரியன் பிளஸ் குரு இணைப்பு அல்லது பார்வை வரும். அது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் திறவுகோல். அந்த நேரத்தில் அதிகாரம் தானாக வந்து சேரும். உயர்ந்த பதவி, அரசு அல்லது நிறுவன அதிகாரம் கிடைக்கும். புகழ், மரியாதை மற்றும் தன்னம்பிக்கை மிகும். பலருக்கும் வழிகாட்டியாக மாறுவார்கள். அவர்களிடம் ராஜயோகம் வயது 32 முதல் 42 வயது வரை. இந்த காலத்தில் வாழ்க்கை முழுமையாக மாறும். சாதாரண மனிதராக இருந்தவர் அதிகாரமும் புகழும் பெற்ற தலைவராக மாறுவார்கள். மேசராசிக்காரர்களுக்கு வியாபாரம் ஒரு உயிர் போல. அவர்கள் வேலை செய்வதற்கு பதிலாக தாங்களே உருவாக்கும் ஆளாக இருப்பார்கள். அவர்கள் ஆரம்பிக்கும் வியாபாரம் முதலில் சிறியதாக இருந்தாலும் சில ஆண்டுகளில் பெரிய நிறுவனமாக வளரும். அவர்களுக்கு பொருத்தமான வியாபாரங்கள் கட்டுமானம், ரியல் எஸ்டேட், தொழில்நுட்பம், மிஷின் என்ஜினியரிங், வாகனங்கள், எண்ணெய், இரும்பு தொழில், விளையாட்டுப் பொருட்கள், உடைப்பயிற்சி மையங்கள், மொபைல், எலக்ட்ரானிக் மற்றும் சாப்ட்வேர் வணிகம். அவர்கள் ஒருமுறை ஒரு யோசனை எடுத்துவிட்டால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள். அவர்களின் முயற்சிக்கு தெய்வம் தானே ஆதரவாக நிற்பது போல. மேசம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வாழும் அதிர்ஷ்டம் மிகுந்தது. அவர்களின் தீயான ஆற்றல் மற்றும் தைரியம் அவர்களை எந்த நாட்டிலும் வெற்றி பெறச் செய்யும். அவர்கள் வெளிநாட்டில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அவர்கள் பெயர், புகழ், வறுமை, மரியாதை ஆகியவற்றையும் பெறுவார்கள். வெளிநாட்டு வாழ்வில் உள்ளவர்களுக்கு தொழிலிலும் தனி அடையாளம் உருவாகும். அதிர்ஷ்ட திசைகள் வடமேற்கு அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து. தென்கிழக்கு சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மலேசியா. அந்த திசைகளில் பயணம், வேலை அல்லது வியாபாரம் வென்றால் வெற்றி உறுதி. வெற்றி எனது ராசி அல்ல, எனது பழக்கம். அவர்கள் தினமும் புதிய வாய்ப்பை உருவாக்குபவர்கள். அவர்களின் பெயர் ஒரு நாள் பணத்தின் மொழியில் பேசப்படும். மேசராசிக்காரர்கள் பிறந்ததே தீயை வென்றவர்கள், உலகத்தை வழிநடத்துபவர்கள் என்பதற்காக. அதேபோல் மேசராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். 3ஆம் இடம் புதன் வீட்டில் குரு வக்ரமாக இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது. திரிகோணத்தில் ராகு இருக்கிறார். வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஜாதகத்தில் ஒரு சில வீட்டில் குரு ராகு சேர்ந்திருக்கும். அதே சமயத்தில் எப்போது குரு வக்ரமாகிறாரோ, ராகுவும் இணைவு பெறுகிறாரோ, அப்போது வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இடமாற்றம் உண்டாகும். நிறைய பேருக்கு கழுத்து, தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. அண்ணன் தம்பிக்குள் தேவையில்லாத வரம்பு தகராறுகள் ஏற்படும். அந்த தகராறுகளை அமர்ந்து பேசி தீர்க்கும் காலகட்டமாக இருக்கும். மேசராசியினர் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆன்சைட் யோகங்களும் உண்டாகும். சிஸ்டம், ஐடி, கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிகளை இழந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரு வக்ரமாகும் போது ஆர்டிஃபிஷியல் துறையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. தரவுகளால் பாதிப்புகள் வரும் சூழல்கள் உண்டாகும். எந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததோ அவையெல்லாம் சரியாகும். அந்யோன்யம் உண்டாகும். எதிரிகள் கூட நட்பாக மாறும் காலகட்டமாக இருக்கும். எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அவை தீரும். வீடுகளை விற்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான மாதம் இது. ஆடிட்டிங், எழுத்துத்துறை, மீடியா துறை, அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள் எல்லாம் அமோகமாக இருக்கும். தைரியம் உண்டாகும். எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். வீட்டின் மேல் தளத்திற்கு குடிப்போவது, ஃப்ளாட் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும்.
ஃபோன் தகவல்கள் எழுத்துக்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் காமதேனு வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷம் சார்ந்த விஷயங்களிலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் 85% அற்புதமான யோகம் உண்டாகும். குறிப்பாக செவ்வாய் வலிமையாக இருந்தால் வாழ்க்கையில் தடைகள் வருவதற்கு முன் தீர்வுகள் வரும். எதிரிகள் தானாக அடங்குவார்கள். வெற்றி விரைவில் வரும். புகழ், அதிகாரம், நிலம், சொத்து, வீடு, கார் எல்லாம் வந்து சேரும். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.